சலவை இயந்திரங்களில் துணிகளில் இருந்து அழுக்கை போக்க பயன்படும் முறை டேஸ் என அழைக்கப்படுகிறது. அதாவது வாஷிங் மிஷினில் நம்ம துணியை போகிறோம்ல, அந்த துணியில் இருக்க அழுக்கை போக்கும் முறை என்னன்னு கூப்பிட்றாங்க, அதான் கேள்வி. சலவை இயந்திரங்களில் துணிகளில் இருக்கும் அழுக்கை போக்க பயன்படும் முறை மைய விலக்கு விசை என அழைக்கப்படுகிறது. அப்போ வாஷிங் மிஷின் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுதுன்னு கேட்டாங்கன்னா மைய விலக்கு விசை. சலவை இயந்திரங்களில் துணிகளிலிருந்து அழுக்கை போக்க பயன்படும் முறை மைய விலக்கு விசை என அழைக்கப்படுகிறது. இதுதான் முதல் கேள்வி. பெட்ரோலிய பொருட்கள் நீரின் மேற்பரப்பில் மிதக்கின்றன, காரணம் என்ன? பெட்ரோலிய பொருட்கள் நீரின் மேற்பரப்பில் மிதக்கின்றன ஏனெனில் அதற்கு தன்னடர்த்தி குறைவு. அப்போ தண்ணியை விட வெயிட் கம்மியாக இருக்கனால தான் பெட்ரோலிய பொருட்கள் நீரின் மீது என்ன செய்யுது, மிதக்குது. அப்போ பெட்ரோலிய பொருட்கள் நீரின் மேற்பரப்பில் மிதக்க காரணம் என்ன அப்படின்னா தன்னடர்த்தி குறைவு. ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா வாஷிங் மிஷின் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுதுன்னா மைய விலக்கு விசை. பெட்ரோலிய பொருட்கள் நீரின் மேற்பரப்பில் மிதக்க காரணம் என்னென்னா தன்னடர்த்தி குறைவு. அடுத்த கேள்வி பாருங்கள். வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு காரணம் என்ன? வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா குறைவான அடர்த்தி. அப்போ நான் இப்போ தான் சொன்னேன், வெயிட் எங்கே கம்மியாக இருக்கோ அந்த பொருட்கள் வானத்தில் மிதக்கக்கூடியும். அப்போ வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு முக்கியமான காரணம் அதனுடைய குறைவான அடர்த்தி தான் காரணம். அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குக்கர். அழுத்த சமையற்கலனில் உணவு விரைவாக சமைக்கப்படுவதற்கு காரணம் என்ன? ப்ரெஷர் குக்கரில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் வேகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது அழுத்த சமையற்கலனில் உணவுப் பொருட்கள் விரைவாக சமைக்கப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா அதிகரிக்கப்பட்ட அழுத்தம் கொதிநிலையை உயர்த்துகிறது. அப்போ உள்ள ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால டெம்பரேச்சர் டிஃபால்ட்டாக கூடி அங்கே இருக்க உணவுப் பொருள் எளிமையாக வேக ஆரம்பிக்குது. அப்போ அதிகரிக்கப்பட்ட அழுத்தம் அது எதை உயர்த்துது, கொதிநிலையை உயர்த்துறதுனால விரைவாக அந்த பொருள் சமைக்கப்படுது. ரொம்ப முக்கியம். இந்த 4 கேள்வியுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். அப்போ ப்ரெஷர் குக்கரில் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் உணவுப் பொருள் சமைக்கப்படுது அப்படின்னா அங்கே வெப்பநிலையும் அதிகம், ப்ரெஷரும் அதிகம். அப்போ எது அதிகம்னு கேட்டால் அழுத்தம் அதிகம், கொதிநிலை அதிகம், அதனால் விரைவாக பொருள் சமைக்கப்படுகிறது. வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதக்க காரணம் என்ன அப்படின்னா குறைவான அடர்த்தி. பெட்ரோலிய பொருட்கள் நீரின் மேற்பரப்பில் மிதக்கின்றன, காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தன்னடர்த்தி குறைவுனால தான் அது மிதக்குது. இப்போ நம்ம நீரின் மீது எந்த ஒரு திடப்பொருளை போட்டாலும் அது மூழ்கிடும். அதோட கம்மியாக இருக்க பொருளை போட்டால் கண்டிப்பாக மிதக்கும். கனமான பொருள் மூழ்கும், கனம் இல்லாத பொருள் மிதக்கும். வாஷிங் மிஷினில் பயன்படும் தத்துவம் மைய விலக்கு விசை.